ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமः. நம்ம திருவிளையாடல் புராணத்துல கைலாயத்தினுடைய பெருமையெல்லாம் இப்படி ஒரு மாதிரி ஒரு 7 பாடல்கள்ல பார்த்தோம். அதை ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாரு அவர். ஏன்னா திருவிளையாடலை பத்தி நிறைய சொல்லும் போது அங்கங்க அதனுடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் அவர்கிட்ட கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பரஞ்சோதி முனிவர் என்ன பண்ணிட்டாருன்னு இங்க ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த கைலைநாதனை பத்தி அவன் தென்னாட்டுக்கு வந்து செய்த திருவிளையாடல்களை பத்தி சொல்ல போறேன். அவனுடைய நாடு எப்படி இருந்தது, நான் தமிழ்நாட்டை பத்தி தான் நிறைய சொல்ல போறேங்கிறதுனால அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியா, தென்னாட்டுக்கும் இறைவா போற்றி தலைவா போற்றி சொல்லப்போ தென்னாட்டுடைய சிவனையை போற்றி. ஏன்னா தென்னாட்டுலதான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆனா கூட வந்து எல்லா நாட்டுக்கும் வந்து அவன் தான் இறைவனாக தலைவனாக இருக்கான்னா ஏன் எங்க அப்படி இருக்கான் அப்படின்னாக்க அங்கிங்கே நான் அதுபடி எங்கும் பிரகாசமா இருக்கவனாச்சேன். அதனால ஒரு சூரியன் உள்ள இருக்கிறான்னா சூரியன் ஒரு இடத்துல மறைஞ்ச மாதிரி தெரிஞ்சாலும் உலகத்தை இன்னொரு இடத்துல இருக்கானே. சுத்தி இருந்துட்டே இருக்கிறதுனால சதா சர்வ காலமும் ஜோதியாக சுடராக சுடர் ஒளியாக மதியாக அப்படி இருக்கிறதுனால அந்த பரம்பொருளான சிவன் வந்து தென்னாட்டுல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணனால அந்த கதையை நிறைய சொல்ல போறோம். அதனால இருந்தாலும் அவனுடைய சொந்த ஊரை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும் இல்லையா, ஊர் பெருமையை கொஞ்சம் சொல்லணுமே. எப்பேற்பட்டவர் எங்கேருந்து வந்திருக்காரு, அவருடைய ஊர் எப்பேற்பட்ட ஊரு, அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் பண்ணாருன்னா அவர் தென்னாட்டுக்கு அவர் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியுது அப்படின்றதுக்காக அப்படி பண்ணிருக்கலாம். அப்பேற்பட்டவர் என்ன பண்ணோம் அப்படிங்கிறதுனாக்கா நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு நமக்கு ஒரு அரிய ஒரு பெருமையை நம்ம கொடுத்து 63 நாயன்மார்களுக்கு நெருக்கமா இருந்து ஒருத்தர ஒரு விதமான பக்தியை பண்ண வச்சு 64 திருவிளையாடலையும் அந்த மதுரை அம்பதியில திருவாரவாயில செஞ்சதுக்காக அவர் எப்பேற்பட்டவர்னா அவரை நம்ம வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவர் துதி பண்ணா போதும், ஸ்தோத்திரம் பண்ணாலே போதும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அவர் வந்து தினம் நம்ம வந்து மறவாமல் நின்று ஏற்றுவாரே அப்படின்னாரு. நான் மறக்காம ஒன்னு என்னன்னைக்கு மனசுல நினைச்சுட்டே இருப்பேன். ஆனா பாரு என்ன விஷயம் வேடிக்கை அப்படின்னா, இந்திரஜாலம், கனவு, காணலின் நீர் என உலகம் எமக்கு தோன்ற சந்ததமும் சிற்பரத்தால் அழியாத தற்பரத்தை சார்ந்து வாழ்க. உந்தி மகிழ் உற நாளும் தடை அற ஆனந்த வெள்ளம் பொலிக என்று வந்து அருளும் குரு மௌரி மலத்தாளை அனுதினம் பழுத்தல் செய்வாங்க தாயுமான சுவாமி. தினம் நம்ம வந்து மறக்காம வழுவாமல் வந்தனை செய்வோம். ஏன்னா அவ இந்திரஜாலம் அப்படிங்கிறது மாயா உலகம். இந்த ஒரு இதெல்லாம் பண்றாங்க, வேடிக்கைலாம் மேஜிக் எல்லாம் பண்றா இல்லையா, அது மாதிரிதான் கனவுல வந்தது நனவுல இல்ல, நனவுல இருக்கிறது கனவுல இல்ல. அந்த கனவுலயே பல விஷயங்கள் வந்து நடக்க முடியாதது, நினைச்சே பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் கனவுல வந்து நடக்கும். ஏன் அப்படின்னு கேட்டாக்க நிறைவேறாத பல நிகழ்வுகள் வந்து கனவுல மனசு நிகழ்த்தி பார்க்குமா, இப்படி எல்லாம் இருக்கும், நம்மளால தான் நிஜ வாழ்க்கையில முடியல, இவன் தூங்கும் போதுதான் அதெல்லாம் நம்ம பண்ணி அனுபவிப்போம்னு. இது எப்படி இருக்கும்னா காணல் நீர் மாதிரி இருக்கும். காணல் நீர்னா அந்த அதுக்கு வந்து ஏதோ சம்ஸ்கிருதத்துல ஒரு பேர் உண்டு, மிருகத்ருஷ்ணிகா. மிருகத்ருஷ்ணிகா. அதாவது ரொம்ப தள்ளி இருந்து பார்க்கும்போது ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி ரோட்ல அங்க ஜலம் இருக்கிற மாதிரி ஒரு குளம் இருக்கிற மாதிரி இருக்குமா. நம்ம கிட்ட நெருங்கி போனா அது இருக்காதான். அதான் காணல் நீர். காணல்ங்கிறது இது சாதாரணமா வந்து வெயில் காலத்துல தோன்றும் அப்படின்னு சொன்னா இப்பெல்லாம் சாதாரணமா பார்த்தாலே தெரியுது. நம்ம இந்த தார் ரோட்லயோ கான்கிரீட் ரோட்லயோ போகும்போது கார்ல பார்க்கலாம். முன்னாடி பார்த்தா ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி அந்த இடத்துல ஜலம் இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போக இருக்காது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை கூட அப்படிதான். இதுல கூட தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல கூட முதல்ல ஒருத்தர் திருஷ்யமாத்திர நகரி விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமாத்திர நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா. அது வந்து அதுக்கு எப்படி கண்ணாடியில தெரியறது கூட வந்து நிஜம் இல்லையே, இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து உள்ள இருக்கிற வந்து பிரதிபிம்பம் தான். அது இந்த வெளியில இருக்கக்கூடிய பிம்பத்தை எடுத்துட்டானால கண்ணாடி எடுத்துட்டால ஒண்ணு இல்ல. அது இந்திரஜாலம் மாதிரி அவன் என்னென்னோ பண்றான். மேஜிக்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்து காமிக்கிறான், அதை நல்லா கவுத்தி காமிக்கிறான்.
அப்புறம் அதுக்குள்ள இருந்து கர்ச்சீஃபா ஒரு 20-25 எடுக்கிறான். அப்புறம் அந்த கர்ச்சீஃபெல்லாம் தூக்கி போட்டு அது புறாவா மாறுறது. எப்படி இது? இது கண்கட்டு வித்தைன்னு அந்த காலத்துல சொல்லுவோம். ஆனா அது இன்னைக்கு வீடியோவே எடுத்து காமிக்கிறாங்க. இருக்காது, அப்படியே இருக்கு. அதான் இந்திரஜாலம் அப்படின்னு. இந்திரஜாலத்தை இன்னும் வேடிக்கைதான் சொல்லுவோம். அந்த காலத்துல ஒரு ராஜா என்ன பண்ணாராம், ஒரு பெரிய மெஜிஷியன் தென்னாட்டுலதான். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாராம், உம்மால என்ன வேணாலும் பண்ண முடியுது அப்படிங்கிறல, எனக்கு குருட்சேத்திரம் பார்க்கணும், காட்ட முடியுமாங்க? அதுக்கு என்ன, நாளைக்கு வா காட்டுறேன்னாரா. எல்லாம் அரண்மனையில உட்கார்ந்தா, வாசல் பெரிய ரோடு, மதுரை அம்பத்தி மாதிரி இருந்தா அவ்வளவு பெரிய ரோடு. அது அகலமான வீதி. அதுல எல்லாரும் உட்கார வச்சார். இந்த பிசி சர்க்கார் பண்ண மாதிரி அவர் தாஜ்மஹாலையே மறைச்சிட்டாராங்க கொஞ்ச நேரத்துக்கு. அவரா ஸ்டேஷனே இல்லாத பண்ணிட்டாராம், காணாத பண்ணிட்டாராம். அது மாதிரி இவர் என்ன பண்ணார், ஒரு 5 நிமிஷம் எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறந்தாங்க. கண்ணை திறந்தா ஆகாசத்துல குருஷேத்திர வார் நடக்கிறதா. அங்கங்க அததுகள் அடிச்சுட்டு கீழே விழுக்கும், கை வருது, கால் வருது, உடம்பு வருது. இதெல்லாம் பார்த்தோன்னா ராஜா கத்தி கலங்கி போய், வேண்டாம் வேண்டாம் நிறுத்துக்கு, அந்த மேஜிக் நான் பார்க்க வேண்டாம். அது மாதிரி இல்லாதது இருக்கிற மாதிரி காட்டுறது இந்திரஜாலம். அதேதான் கனவும் பண்றது. காணல் நீர் இல்லாத நீர் இருக்கிறதா காட்டுறது. இப்படி அதோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பமும் ஒரு சிற்பரமாக சதாசிவ காலமும் நிலையாக உண்மையாக இருக்கக்கூடிய அழியாத ஒரு தற்பரமாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை சார்ந்து வாழறதுக்கும் இந்த புத்திக்குள்ள தடையே இல்லாத ஒரு ஆனந்த வெள்ளம் பெருகிறதுக்கும் நீ அருளணும். எப்படி வரணும்னா, மௌன குருவாய் தட்சிணாமூர்த்தியாக வரணும். குரு மௌனி அப்படி வரணும். அப்படி நீ எனக்கு இந்த ஒரு உணர்வை நீ தந்த இல்லையா, நான் வேண்டியபடியே நீ தந்த. அதனால உன்னுடைய மலர் தாளை பாத கமலங்களை நான் தினந்தோறும் வணங்க வேண்டும். நீ இப்படி எனக்கு அருள் பண்றதுக்காக நான் உன்னை வணங்கணும். நீ அருள் பண்ணிருக்கிறதுக்காகவும் உன்னை வணங்கணும். முக்காலத்தும் முப்போதும் உன்னை நான் வணங்கி உன்னை துதி செய்ய வேண்டும்னு தாய்மான சுவாமி ரொம்ப அழகா இந்த பாடலை சொல்றார். அப்பேற்பட்ட பெருமைக்கு உரிய அந்த சிவபெருமானவன் எப்போதும் இருக்கக்கூடிய ஸ்தலம் எது? அது திருக்கைலாயம். அந்த திருக்கைலாயத்தோட சிறப்பை நம்ம பார்த்துட்டோம். சிறப்பு அது ஒரு 7 பாடல்கள்ல அவர் அதை சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாக்க, இந்த திருவிளையாடல் புராணத்துக்கு உள்ள வரணும். உள்ள வரணும்னு எல்லாரும் கேட்பா இல்லையா, இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு, இதை யார் சொல்லிருக்கா, எப்ப சொன்னா, யாருக்கு சொன்னா, எந்த இடத்துல சொன்னா, இப்படி நிறைய வருது இல்லையா. பாகவதம் அப்படின்னா யார் சொன்னா? சுகர் சொன்னார். அதுக்கு ஆதாரம் என்ன? வியாசர் பாகவதம். அது யாருக்கு சொன்னார்? பரீட்சைக்கு சொன்னார். எங்க நதிக்கரையில சொன்னார். எப்ப சொன்னார்னா, அவனுக்கு 7 நாள்ல முக்தி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவன அந்த 7 நாள் நல்லபடியா செலவழிக்கிறதுக்காக அவனுக்கு அருள் பண்றதுக்காக, என்ன கிருஷ்ணனுடைய பேரணும், அதனால அவருக்கு அருள் பண்றதுக்காக அந்த சுகபிரம்ம ரிஷியானவர் சொன்னார். அவர் சொன்னார்கிறத யார் கேட்ட? மத்தவர்கள் சொன்னார், சூத்தர் அப்படிங்கிறவர் சொன்னார். இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதுக்கு ஒன்னொத்துக்கு ஒரு பெருமை வேணும், அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் நம்பும்படியாக ஆத்தன்டிக்கா இருக்கணும். அதுக்குதான் இதுல ஆரம்பத்திலே சொல்லிடுறாரு. 25 பாடல்கள்ல என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இந்த திருவிளையாடல் புராணம் யாரால கூறப்பட்டது? இந்த திருக்கைலை மலையில இந்த சூத முனிவர் அப்படிங்கிறவர் இருந்திருக்கும் போது அங்க சம்புதத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல முனிவர்கள்லாம் அங்க வந்தாங்க. வந்த உடனே அவங்க எல்லாம் இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய பல ஸ்தலங்களுடைய பெருமையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். சிவஸ்தலங்கள் சொன்னா நம்ம கூட பார்க்கல, துவாதச லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டுலயும் தென்னாட்டுல இருக்கு. தென்னாட்டுல ராமேஸ்வரம் ஒண்ணுன்னு நினைக்கிறேன், துவாதச ஜோதிர்லிங்கத்துல அது ஒண்ணு. அருணாச்சலம் திருவண்ணாமலை ஒண்ணு, அப்புறம் ஸ்ரீசைலம், அப்புறம் மிச்சம் நாட்டுல இருக்கு நினைக்கிறேன். மொத்தம் 12 துவாதச ஜோதிர்லிங்கம் சொல்றாங்க. அது மாதிரி அந்த சூதமணியவர்கிட்ட கேட்கிறார், நீங்க அந்த தலத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லுங்க, உயர்ந்த தலம் எது அதையும் சொல்லுங்க அப்படின்னு. இவர் உயர்ந்த தலம்னா எதா சொல்ல போறாருன்னா, நீங்க எல்லாத்தையும் விட்டார் மதுரையை பத்தி தான் சொல்ல போறாரு. ஏன்னா அங்கதானே 64 திருவிளையாடல் பண்ணார். வேற எந்த இடத்துலயும் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ணியிருந்தாக எந்த சரித்திரத்திலும் இல்லைங்கிறதுனால
இத சொல்ல போறார். அவரை உடனே கேட்கிறாங்க, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இந்த பெருமையெல்லாம் சொல்றதுக்கு இறைவனுடைய வீற்றிருக்கக்கூடிய ஸ்தலங்கள்லாம் ரொம்ப சிறந்த தரம் எது அப்படின்னு சொல்லணும்னா, இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா 18 புராணங்களை வகுத்து கொடுத்த வியாச முனிவர் இருக்காரு. அவர் பண்ண கந்த புராணத்துல இதெல்லாம் இருக்கு. ஸ்காந்தம் அப்படிங்கிற கந்த புராணம். அந்த கந்த புராணத்தை கூட ஒருவர் எழுதியிருக்காரு தமிழ்ல வந்து. கச்சிய பசுவாச்சாரியார அவர் எழுதியிருக்கார். கந்த புராணம் எழுதியிருக்கார். அது வந்து ஸ்காந்தம்ங்கிறது தான் வந்து ஒரிஜினல். அது வந்து வியாச முனிவர் எழுதுற 18 புராணம்ல ஒண்ணு. அதுல வந்து 6 தொகுதிகள் இருக்கா. ஏன்னா கந்தனுக்கு 6 முகமோனும், அதனால அவர் 6 தொகுதிகளாக அதுல பண்ணியிருக்கார். அதுலயும் சங்கர சம்ஹிதை அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்க, அதுதான் வந்து மதுரை எம்பதியை பத்தி ரொம்ப அதனுடைய சிறப்பை பத்தி விரிவாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, முனிவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்படியா அந்த திருவாரவாயின்னு சொல்லக்கூடிய மதுரை எம்பதிக்கு அதனுடைய பெருமையும் அதுல சிவபெருமான் ஈடுபட்ட விதத்தையும் அவர் நடத்தி காட்டிய 64 திருவிளையாடல்களையும் எங்களுக்கு நீங்க தயவு பண்ணி சொல்லணும்னு கேட்ட உடனே இந்த சூத முனிவர் என்ன சரி யோசனை பண்ணலாம் அப்படிங்கிறா. இவெல்லாம் விடுறதா இல்ல, நீங்க விளக்கமா சொல்லித்தானு எங்களுக்கு நாங்க கேட்டுதான் ஆகணும்னு அவர் சொன்ன மெதுவா கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாச முனிவரை போய் கேளுங்க. அவர் தான் இதெல்லாம் ரச்சனம் பண்ணார். அவருக்குதான் அதை பத்தி கரெக்டா சொல்ல தெரியும். அதனால அவர் சொன்னதை ஒருத்தர் சொல்லி அதை நான் கேட்டு அதை உங்களுக்கு சொல்றதுல அவ்வளவு இருக்காது, அதுல ஒரு பூர்ணத்துவம் இருக்காதுங்கிறதுனால வியாச முனிவரை போய் கேளுங்க. வியாச முனிவர் சொன்னார், இது 64 திருவிளையாடல்களும் வந்து தமிழ்நாட்டுல பண்ணது. இதை வந்து முற்றும் கண்டு ஆனந்தப்பட்டு ரசித்தவர் யாருன்னா அகஸ்திய முனிவர் தான். அவர் தான் வந்து வடநாட்டுல இருந்து பகவான் கேட்டுன்றதுக்காக மீனாட்சி கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அவர் வந்து தென்னாட்டுக்கு போனார். அதனால நீங்க அவரை போய் கேட்டாங்க மதுரை எம்பதியை பத்தி சொல்லுவார். அவர் இருக்கிற இடமும் பொதிகை மலை, அதுவும் தென்னாட்டுலதான் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த முருகக்கடவுளுடைய சிறந்த பக்தர். முருகனுக்கு அகஸ்தியர் வேண்டியவர், அகஸ்தியருக்கு முனிவர் வேண்டியவர் நம்ம அகஸ்திய முனிவர். அகஸ்திய முனிவர் தான் தமிழுக்கே வியாக்கரணம் இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர். அதனால அவரை போய் கேளு அப்படின்னா, இப்படி இங்க இருந்து அவா கிட்டப்போ இவா கிட்டப்போ அப்படின்னு சொல்லும் போது அந்த 64 திருவிளையாடல்களையும் இந்த முருக கடவுள் தான் சொன்னார் அப்படின்னா, அகஸ்திய எனக்கு முருக கடவுளே இதான் சொன்னார் அப்படின்னு சொன்னோம்னா, மதுரையோட சிறப்பை வந்து அகஸ்தியரே கேட்கிறா. உங்களுக்கே முருகன் சொல்லியிருக்கான்ற போது நீங்க டைரக்டா கேட்டிருக்காங்க முருகன் கிட்ட இருந்து அப்பா பண்ண திருவிளையாடல்கள்லாம், அது நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா அகஸ்தியரே சொன்னதாக அந்த திருவிளையாடல் புராணம் இருக்கு. அந்த அகஸ்தியர் கூறிய அந்த திருவிளையாடல் புராணத்தை பரஞ்சோதி முனிவரானவர் இங்க நமக்கு தமிழ்ல எழுதி கொடுத்திருக்கார். நமக்கு எந்தெந்த இருக்கணும்னு எப்பவுமே இந்த கவிதையாகவும் பாசுரங்களாகவும் செய்யுளாகவும் அவர் ரச்சனை பண்ணும் போது அது என்ன அட்வான்டேஜ் கேட்டோம்னாக்கா, அது நம்மளால பாடம் பண்ணா மறக்கவே மறக்காது. உரைநடைன்னா மறந்து போயிடும். இந்த டயலாக் எல்லாம் எழுதி கொடுத்தா சில பேர் மறந்து போயிடுவார். அப்புறம் அங்கங்க சொந்த டயலாக் எல்லாம் சொல்லிடுவார். ஆனா இப்ப ஒரு கம்பராமாயணத்துல இருந்து ஒரு பாடலை சொல்லுன்னா கரெக்டா சொல்லித்தான். மன்னவன் பணியந்தாகில் நும்பணி மறுப்பனோயான் என் முன்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ அப்படி சொல்லும் போது ராமன் சொல்றான் சித்தியை பார்த்து, இது என்னது ராமன் கிடைச்ச ராஜ்யம் வந்து பரதனை கிடைச்சா என்ன, அதனால என்ன தப்பு இருக்கு, உண்மை இல்லையே, இதெல்லாம் எங்க அப்பாவோட சொத்து யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கணும், எனக்கு போல என் தந்தைக்கு போட்டு சந்தோஷம் தானேங்க. இதை நம்ம சொல்லும் போது ஒரு சமயம் ஒரு விதமா சொல்லுவோம், ஒத்தொத்தர் ஒரு விதமா சொல்லுவோம். ஆனா அதே பாடலை சொல்லணுங்கிற போது அந்த பாடல ஒரு அடி கூட ஒரு எழுத்து கூட விழாமல் அப்படியே சொல்ல முடியும். அதுதான் அந்த கவிதையினுடைய ஒரு நயமும் அந்த கவிதையினுடைய சொற்கட்டுகளும் அந்த அமைப்பு அப்படின்னா என்னைக்கும் மறக்காம வழியாக எழுதா கிளவின்னு சொல்ற மாதிரி, தமிழ் மறைன்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி வேதங்கள் 4 மறைகள் சொல்ற மாதிரி இப்படி கேட்டு 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 பாடம் பண்ணி மனசுல பதிச்சு அந்த ஸ்மரணம் கீர்த்தனம் சிரவணம் இதெல்லாம் வந்து கடைசியில என்ன பண்றது மனசுல ஆழமா பதிய வச்சு விடுறது அப்படின்னா, இது வந்து இவர் என்ன முதல் பாடல் இது என்ன சொல்ல போறார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த கைலாய மலை இருக்க அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதோட சிறப்பை பத்தி கூறணும்னா ஏற்கனவே சொல்லிட்டார், ஆதிசேஷனால கூட சொல்ல முடியாது அப்படின்னு. ஏன்னா ஆதிசேஷனுக்கு வந்து 1000 நாள் படைத்த ஆதிசேஷன். அதே மாதிரி பிரம்ம சொல்ல முடியாது. தேவேந்திரன் 1000 கண்களை உடையவன், அந்த 1000 கண்களால பார்த்தவன், அவனால கூட விவரிச்சு சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட
அளப்பதற்கு அளந்து சொல்லத்தற்கு அரியதாக இருக்கக்கூடிய சிறப்புகளை அது எதாலையும் கட்டுப்படுத்த முடியாது. சொல்லுக்கு கட்டுப்படாத அப்பேற்பட்ட ஒரு கவிதை, கவிநயம் பொருந்திய அந்த புராணம் அது. அந்த சிறப்புகளை உடைய அந்த புராணத்தோட இந்த கைலை மலை இருக்க, அதுக்கு அது எப்படி இருக்குன்னாக்கா, அது மேல சிவபெருமான் கோவில் கொண்டு இருக்காங்க. அந்த கைலை மலையில சிவபெருமான் கோயில் கொண்டவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, அவருடைய கழுத்து கருப்பா இருக்கு. ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா, பாற்கடலை கடந்த போது விழுந்த விஷத்தை அவர் அண்ட சராச்சரங்களை காப்பாற்றுவதற்காக தானே அந்த ஆலகால விஷத்தை அப்படியே ஏந்தி உருட்டி நாவல் பழம் மாதிரி சாப்பிட்டார். அதோட சிவானந்தல ஒரு ஸ்லோகம் உண்டு, என்னப்பா நீ பாட்டு இன்னும் நாவல் பழத்தை சாப்பிடுற மாதிரி அந்த ஆலகால விஷத்தை உருட்டி சாப்பிட்டுட்டியே, இது என்ன வேடிக்கையா இருக்கு, என்னால நம்பவே முடியல, எப்படி பண்ண நீ, இது என்ன மாயம்னு கேட்கிறார் ஒரு ஸ்லோகத்தை. அது மாதிரி ஒரு எதுக்காக பண்ணார்னா, தேவர்களை காக்கவும் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் காப்பதற்காகவும் அந்த எம்பெருமானான சிவன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, அந்த ஆலகால விஷத்தை உண்டு விட்டார். அவர் சாப்பிட்டதுனால கழுத்துல தங்கப்படியாக அம்பாள் வார்சடையோன் அருந்திய நஞ்சு அம்புதாக்கிய அம்பிகைன்னு அவர் அபிராம் பெற்றோர் சொல்ற மாதிரி அந்த சடாமுடியோடு கூடிய அந்த பரமேஸ்வரன் உண்ட அந்த விஷத்தை அமுதமா கழுத்திலே அம்பாள் நிறுத்திட்டா இல்லையா, அப்பேற்பட்ட அந்த ஆலகால விஷத்தை கழுத்திலே நிறுத்தி கொண்டு எல்லோரையும் காத்து அந்த பெருமானுக்கான அவன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய இடம் கைலாய மலை. அந்த கைலாய மலை உலகத்துல எத்தனையோ தீர்த்தங்கள்லாம் இருக்கு. தீர்த்தங்கள் அப்படின்னு சொன்னா கஷேத்திரங்கள் அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம். பல கஷேத்திரங்கள் இருக்கு. சிவனுடைய பெருமையை சொல்றதாகவும் விஷ்ணுவுடைய பெருமையை சொல்லக்கூடியதாக நிறைய கஷேத்திரங்கள். காஞ்சிபுரம் அப்படின்னு போனோம்னா அங்க 108 கோவில்கள் சிவனுக்கும் 108 கோவில்கள் விஷ்ணுவுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது பேரே விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவா அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படி அது எல்லா தீர்த்தங்கள் இருந்தாலும் அத்தனையும் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய சார், எல்லாமே பெஸ்ட் தான் சார், இது பெட்டர் தான், இந்த பெஸ்ட் ரொம்ப பெஸ்ட்னு சொல்லி அதை விட இது பெட்டர், ஒரு வழி மேல அப்படின்னு. சில பேர் இந்த டெண்டருக்கு எல்லாம் கொடுக்கும் போது ஹையஸ்ட் டெண்டருக்கு மேல நான் 1% மேல தரேன்னு எழுதி விட்டுருவான். இப்ப எல்லாத்தையும் பிரிச்சாதான் இவன் செல்லுபடி ஆகும். ஹையஸ்ட் டெண்டர் என்ன இருக்கு, 10,000 ரூபாய் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்தா அதுக்கு மேல யாரும் கொடுக்கலன்னா 10,001 யார் ஹையஸ்டோ அதுல ஒண்ணு மேல. அது மாதிரி எல்லாத்துலயும் சிறப்பானதா தேர்ந்தெடுத்த துவாதச 12 கஷேத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டு சிவபெருமான் விஷ்ணுவோட 108 திவ்ய கஷேத்திரங்கள் சொல்றாங்க இல்லையோ, அது மாதிரி சிவபெருமானுடைய கஷேத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து கணக்கு போட்டா எல்லாத்தையும் ரொம்ப சிறந்தது உயர்ந்தது எல்லாத்துக்கும் இதுவா இருக்கு. அது எது அப்படின்னா அந்த சிவ தீர்த்த கரை. அந்த கரையில என்ன இருக்கு, அதுதான் திருக்கைலாய மலை. அந்த திருக்கைலாய மலை எப்படி இருக்குன்னு, அளந்து இடற்கு அரியதாய் அக்குன்றின் மேல் களங்கருத்து விண் காத்தவன் கோயில் முன் விளம்ப அரும் சிவ தீர்த்தத்தின் மிக்கதாய் வளம் பெரு அச்சிவ தீர்த்தத்தின் மாடது அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார். இதுல அர்த்தம் இதுதான், வளர்ந்து கூறுவதற்கு விளக்குவதற்கு எளிதாக இல்லாத கைலாய மலையுடைய சிறப்பு இருக்கு. அதன் மேல எம்பெருமானவன் கழுத்து நீளமாகவும் தேவர்களை காப்பதற்காக விஷத்தை அருந்தியனால் கருநீல கண்டனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கான அவனுடைய எத்தனையோ கஷேத்திரத்துக்குள்ள சிறந்த கஷேத்திரமாக ரொம்ப அரும்பெரும் கஷேத்திரமாக விளங்கக்கூடிய திருக்கைலாய மலை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த திருக்கைலாய மலையினுடைய பெருமையை சொல்றதுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். இதை நம்ம பதம் பதமா இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த பாடல் ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? அளந்து இடற்கரிய அரியதாய் அக்குன்றின் மேல் களம் கருத்து, களம் அப்படின்றதுக்கு தான் புரியல, கருத்து விண் காத்தவன் கோயில் முன் விளம்ப அரும் சிவதீர்த்தத்தின் மிக்கதாய் வளம் பெறும் சிவதீர்த்தத்தின் மாடது. எல்லாத்திலும் சிறந்த சிவதீர்த்தமாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாருல. கண்டரும் கதிர் ஆரம்பம் இல்லையா, நம்ம தப்பா சொல்றோம். அளந்து இடற்கு அரியது ஆய. அளந்து இடற்கு, அது அளந்து சொல்வதற்கு, இதனுடைய பெருமையை வரையறுத்து சொல்வதற்கு அரியது ஆய ரொம்ப
முடியாத அப்படிப்பட்ட பெருமை, அரிய பெருமையுடைய ஆய அப்படின்னாக்க ரொம்ப பெருமை. அரிய ஆயன ரொம்ப ஒரு அளவுக்கு அடங்காத பெருமையுடைய ஆய கலைகள் 64 அப்படின்னு வருது இல்லையா? ஏய உணர்விக்கும் என் அம்மை அப்படின்னு சரஸ்வதியை பத்தி சொல்றாங்க. ஆய கலைகள் 64, கிருஷ்ணர் 64 நாள்ல 64 கலைகளை கற்றார்னு நம்ம வந்து பாகவதத்தை படிச்சிருக்கோம், கிருஷ்ணாவதாரத்தை கூட நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஆயன பெருமை மிக்கன்னு அர்த்தம். அதை அளந்து கூறுவதற்கு கட்டுப்படாத பெருமையை உடைய, அரிய பெருமையை உடைய அக்குன்றின் மேல், அது முதல் அடியிலே இருக்கு. அக்குன்றின் மேல, அந்த குன்றின் மேல், திருக்கைலாய மலையின் மேல், அதான் இமயமலை ரொம்ப பெருசு, அதுல சின்ன சின்ன குன்றுகள் மேல இருக்கு, உச்சியில இருக்கக்கூடியது. அது குன்று அப்படின்னா மலையோட கொஞ்சம் கம்மி அப்படின்னு நம்ம திருக்கைலாய மலைன்னு தான் சொல்றோம். அந்த திருக்கைலாய மலையின் மேல களம் கருத்து, களம் கருத்துனா தன்னுடைய கருத்து கருமையாக இருக்கும்படியாக, நீளமாக மாறியதாக கருநீல கண்ட பெருமான் அப்படி களம் கருத்து, கழுத்து நீளமாக இருக்கும்படியாக என்ன பண்ணாவன்? அப்படி கண்டம் கருத்து விண் காத்தவன் கோயில். விண் காத்தவன் விண்ணை காத்தவன், விண்ணவர், விண்ணுன்னா அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், விண்ணவர்கள், மண்ணுனா மண் உலகம், அதில் இருக்கக்கூடிய மன்னவர்கள். இதுல விண்ணவர் சொன்ன தேவர்கள். இந்த தேவர்களும் அசுரர்களும் தானே பார்க்கடலை கடைஞ்சு அந்த அதுல இருந்து அமுதம் வரணும். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஆலகால விஷம். அப்போ வந்து அவ 2 பேரும் தானே பங்கு போட்டுருப்பார். அப்போ வந்து தேவர்களுக்கு தானே இவர் வந்து சகாயம் பண்றதுக்காக இந்த விஷத்தை சாப்பிட்டார். அதனால விண் காத்தவன், அந்த விண்ணுலகத்தை காத்தவன், அப்பேற்பட்டவன், கழுத்து கருப்பாக இருக்கக்கூடியவன், தேவர்களை காத்தவன், அந்த இறைவனது திருக்கோயிலின் முன். கோயிலின் முன் அப்படின்னா அப்படிப்பட்ட இறைவன் தங்கியிருக்கக்கூடிய, உரைத்திருக்கக்கூடிய, விளக்கக்கூடிய அந்த கோயில், அது திருக்கைலாய இருக்கிற இடம் கோயில். உள்ளம் பெரும் கோயில். உள்ளம்ங்கிறது அப்படி ஏதாவது இருக்கோ? இல்ல, இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உள்ளம்ங்கிறது ஒரு அப்டிராக்ட் தான், அது வந்து ஜட பொருளே கிடையாது. அது மாதிரி இவனுடைய கோவில், இது கோவில் எங்க? எல்லா இடத்தும் கோ அரசன் இல் தங்கி இருக்கும் இடம். இது எல்லாருக்கும் அரசன் பரமேஸ்வரன், உலகத்துக்கெல்லாம் அரசனாக வழங்கக்கூடியவன். அவன் இல், அவனுடைய வீடு, அந்த அரசனுடைய வீடு, அது திருக்கோயில். அழகு மிகுந்த பெருமை மிகுந்த கோவில் அது. அந்த இறைவனுடைய கோயிலான அந்த திருக்கைலாய மலை இருக்கு. அதை பத்தி விளம்பாரும் அந்த பெருமையெல்லாம் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட சொல்லுவதற்கு அரியதாக சிவதீர்த்தத்தின் மிக்கத எத்தனையோ சிவக்ஷேத்திரங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட ரொம்ப மேம்பட்டதாக, மிகவும் பெருமை வாய்ந்ததாக. இதை கம்பேர் பண்ணா அதுதான் ரொம்ப வசதி. 2 வசதி தான். அந்த 2 வசதியிலையும் இது என்ன கொஞ்சம் ஜாஸ்தி சார், அதை விட கொஞ்சம் ரொம்ப பெருமை ஜாஸ்தி. அது ஒரு காசிக்கு வீசம் ஜாஸ்தி என்பா, காஞ்சிய காசிக்கு வீசம் ஜாஸ்தியா அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. காசிக்கு வீசம் ஜாஸ்தி. பெரியவா வந்து என்ன பண்ணாலாம், ஒரு பக்தர் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாரு. எங்கடா ரொம்ப நாளா காணோம் அப்படின்னு கேட்டாராம். நான் காசிக்கு போயிருந்தேன் பெரியவா. ஓ அப்படியா, இப்ப காசிக்கு போயிட்டு காஞ்சிக்கு வந்திருக்காக்கும். சரி சரி, இந்த காசிக்கும் காஞ்சிக்கும் எவ்வளவுதான் வித்தியாசம் அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாங்க, இல்ல பெரியவா, இங்க இருந்து காசிக்கு போகணும்னா இப்படி போய் அப்படி போய் என்னதோ சொல்லி அது வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் வரும்னா. இல்லடா, காசிக்கும் காஞ்சிக்கும் 1 இன்ச்சு தாண்டா வித்தியாசம் தாரா. எப்படி காஞ்சி அப்படின்னு காஞ்சிக்கு நடுவுல இன்ச்சு அந்த எழுத போட்டாங்க, அது காஞ்சி ஆயிடுமா. காஞ்சிக்கு வீசம் ஜாஸ்தி. இந்த மாதிரி காசிக்கும் காஞ்சிக்கும் 1 இன்ச்சு தான் வித்தியாசம். அந்த 1 இன்ச்சு அப்படிங்கிற அந்த இன்ச்சு தான் கா இங்க சீ போட்டா காஞ்சின்னு ஆயிடும். கா இந்தி போட்டா காஞ்சி அப்படின்னு. இங்க வந்து காஞ்சி, காக்கும் சி, காசிக்கு நடுவில் அந்த இன்ச் 1 இன்ச்சு போட்டாக்க அந்த இன்ச்சு இடைவெளியை வெப்பிட்டாக்க அது காசி ஆயிடும், காஞ்சி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பெருமை மிக்க தீர்த்தங்கள்ல உயர்ந்ததான கைலாய மலை இருக்கு. அந்த கைலாய மலை பத்தி அந்த தீர்த்தம் இருக்கு, அது மாடாது. அந்த அதுக்கு பக்கத்துல என்ன இருக்கு?
அது கொஞ்சம் சொல்ல போறேன். அந்த தலத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது, புராணத்தை பத்தி சொல்லும் போது அந்த இடத்த பத்தி கொஞ்சம் ஜாஸ்தி, அந்த கைலாய மலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக சொல்ல, எல்லா கஷேத்திரங்களை விட உயர்ந்ததாக சிறந்ததாக அந்த மலையானது இருந்தது. அது பக்கத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்ல போறேன். குன்று அப்படின்னு இந்த திருக்கைலாய மலையை சொல்றார். களம் கருத்து அப்படின்னு சொல்றாருன்னா, களங்கள் ஒரு இடம். இது எந்த இடம்? அவனுடைய தொண்டை, அவனுடைய கண்டம்னா கழுத்து, கழுத்து பகுதி. விண் அப்படின்னு இங்க இடா ஆக பெயர். இது விண்ணுனாக்கா அது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய விண்ணவர்கள் தேவர்களை குறிக்கிறது. அதனால இருக்கு விண் அப்படின்ற தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். மாடாது அப்படின்னா, மாடாதுன்னா மாடது அதுக்கு பக்கத்துல அப்படின்னு அர்த்தம். மாடது அதுக்கு கிட்டக்க, அது கிட்டத்துல என்ன எடுத்தது அப்படின்னு அடுத்த பாடல் சொல்ல போறாரு. அங்க என்ன எடுத்துதான்னா, ஒரு 1000 மண்டபம் இருந்துதான். இந்த மண்டபத்தை பத்தி ஒரு கதை ஒண்ணு உண்டு. என்னன்னா, பார்வதி சொன்னாலும் எனக்கு ஒரு அழகான மண்டபம் வேணும் அப்படின்னு. அதுக்கு என்ன, நம்ம மயனை கூப்பிட்டு பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மண்டபத்தை பண்ணலாம். சரி, நாளைக்கே ஆரம்பிச்சு விடலாம் அம்ப. அவர் சொன்னா, வேண்டாம் வேண்டாம், இப்ப நம்ம 2 பேருக்குமே நேரம் நன்னாலும், நம்ம ஈஸ்வரன் நேர், நம்ம உடல்ல பாதி, நமக்கு என்ன நேரம் நன்னா இல்லைன்னு. அதெல்லாம் இல்லாம கேள்வி சொல்றதை கேளு. இப்ப நமக்கு நேரம் சரியா இல்ல. இங்க சனியோட பார்வை இருக்கு, அஷ்டம சனி பார்வை இருக்கு. அதனால கொஞ்சம் ஒரு வாரம் தள்ளி நம்ம இதை பண்ணலாம். இல்ல எனக்கு இப்பவே வேணும் மண்டபம், அங்க போய் உட்காந்து தபஸ் பண்ண போறேன். நீங்க பாட்டு பக்தாளுக்கு அது பண்றேன் இது பண்றேன் திருவிளையாடலாம் அங்க போயிரு, நான் தனியா அங்க உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. இல்லன்னா உங்களுடைய பூதகணங்களுடைய ஆட்டத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லன்னா ஒரு பக்கத்துல எல்லாரும் மௌனமா உட்காந்து கண்ணை முன்னு தியானம் பண்ணிருக்க மகரிஷிகளா இருக்கா. இல்லன்னா அங்கெல்லாம் இன்னொருத்தர் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சுன்னு சத்தம் போட்டு இருக்கா. நான் ஏகாந்தமா ஒரு இடத்துல ஒரு ஓரமா உட்காந்துக்கிறதுக்கு அழகான மண்டபம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. நான் மண்டபம் பண்ணி தருவேன்னா அது அழிஞ்சு போயிடும். சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னா, மண்டபத்தை கட்ட ஆரம்பிக்கிட்டா சனி பகவான் அங்க வந்துட்டாராம். சனி வந்த உடனே என்ன உடனே பார்வதி சொன்னா, நீ இங்க வரக்கூடாது. இல்லம்மா, எனக்கு நான் இங்க வந்துதான் ஆகணும், என் பார்வை பட்டுதான் ஆகணும். இல்ல, படக்கூடாது. அப்ப உன்னே அனுப்பணும். பரமசிவன் சொன்னாராம், உனக்கு இங்க உடுக்க ஒலி கேட்டுருந்தாக்க அப்ப உன்னுடைய பார்வையை இங்க சேர்த்துடு அப்படின்னு. சரின்னு ஒத்துட்டான். சனி பகவான் உங்களுடைய உடுக்கை ஒலியானது கேட்டதுன்னா நான் அப்ப வரேன் அப்படின்னு. அது வரைக்கும் பார்வதியும் பரமேஸ்வரன் ஒன்னாவே இருந்தா. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரொம்ப தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல சிவபெருமான் பக்தரை காப்பாத்துறதுக்கா போன இடத்துல அங்க சனி பகவான் நின்று இருந்தான். நின்று இருக்கும் போது இவன் சொன்னாலும், நீங்க உங்க பக்தருக்காக எத்தனையோ பேருக்கு நீங்க உங்க ஆடெல்லாம் காமிச்சிருக்காரு, எனக்கும் உங்க ஆடலை காமிங்க. இல்ல, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்க வேண்டாம். இல்ல உங்க ஆடலை நான் பார்க்கணுமே. நான் இந்த ஆடலை பார்க்கணுங்கிற நேரத்துக்குள்ள சிவபெருமான் போயிட்டு ஒரு வாரம் வரத்துக்குள்ள மண்டபத்தை கட்டி முடிச்சுட்டா நான் மயனை வச்சுட்டு பார்வதி தேவி. இப்ப சிவபெருமான் எவ்வளவு சொல்லி கேட்காத இவர் என்ன பண்ணா ஆட ஆரம்பிச்சார். ரொம்ப ஒரு சோத்திரம் பண்ணோன்னு அவருக்கு ரொம்ப பெருமையா போயிடுது. சனி பகவானே நம்மளை கூப்பிட்டு நம்மளுடைய ஆட்டத்தை பார்க்கணுங்கன்னா இவர் ஆட ஆரம்பிச்ச உடனே அவர் கையில இருந்த சூலத்துல கட்டி வச்சிருந்த அந்த உடுக்க ஆட ஆரம்பிச்சு. உடுக்க சத்தம் வந்தது. அந்த உடுக்க சத்தம் வந்த உடனே சனி என்ன பண்ணா, அந்த மண்டபத்தை இங்கே பார்த்தா மண்டபம் இடிச்சு விழுந்துட்டு 7 நாள் கூட இல்ல மண்டபம் இடிச்சு விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப துக்கத்துல ஆழ்ந்து போயிட்டாலாம் அம்பாள். பரமேஸ்வரன் அங்க போன உடனே, ஏமா என்ன இந்த மண்டபம் இடிஞ்சு போயிடுச்சேன். ஏன் இடிஞ்சு போச்சு? ஒண்ணு இல்ல, அவன் இந்த சனி என்ன பண்ணான்னு, நான் அவங்க பக்தனுக்காக அருள் பண்ண போயிருந்த இடத்துல என்ன நீங்க ஆடி காட்டுங்க. நீங்க 5 இடத்துல ஆடி இருக்கல, நீங்க இதுல பாரத பூமியில எனக்கா இந்த இடத்துல ஆடுங்கன்னா, நானும் ஏதோ ஆடுறது தானே கேட்கறேன்னு ஆடிட்டேன். என்னையே அறியாம கையில அந்த சூலத்துல கட்டிருக்கிற டமரு இருக்க, அது கடப்படன்னு ஆட ஆரம்பிச்சோடனே அவன் இந்த மண்டபத்தை அங்கேருந்தே பார்த்துட்டான். அவன் எங்க இருந்தாலும் 8வது இடத்துல இருந்து பார்த்தாலும் 1வது இடத்துக்கு ஆபத்து உண்டுதானே. அதனால அந்த அஷ்டம தனி பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னு, இந்த மண்டபம் அப்படியே இடிஞ்சு விழுந்துட்டாங்க. அப்புறம் ஆச்சு மயனை கூப்பிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு புது மண்டபம் கட்டினான்ற சரித்திரம். அந்த மண்டபத்தை பத்தி இங்க சொல்ல போற. நம்ம அங்கங்க சில விஷயங்கள் நம்ம காதுல படுறதெல்லாம் இங்க சேர்த்து சொல்றோம். ஏன்னா இதெல்லாம் எல்லாரும் கேட்கட்டுமே அப்படின்றதுதான்.
சில பேருக்கு சில இடங்கள்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில பேர் புராணங்கள் கேட்பா, இதிகாச புராணங்களுடைய உபன்யாசங்களை கேட்பா, சில பேர் லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டு வருவா. சில பேருக்கு அந்த வாய்ப்பே இருக்காது. அந்த மாதிரி இருக்கவாள்லாம் யாராவது பார்த்தானே, இன்னைக்கு இல்லைனாலும் ஏதோ சில வருஷங்கள் கழிச்சு கேட்கிறவாளுக்கும் நாம இந்த மாதிரி எடுத்துன்னு வந்தா எல்லாரோடையும் கலந்துக்கிறத கூடி இருந்து குழந்தைய ஒரு எம்பாவான்னு எல்லாரோடையும் சேர்ந்து கலந்துக்கிற போது இது அவளுக்கு ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த சிறு சிறு நிகழ்ச்சிகள்லாம் அங்கங்க முடிஞ்ச இடத்துல நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த மண்டபம் எப்படி இருந்தது அப்படின்னா 1000 கால் அமைந்த மண்டபமாக பெரிய மண்டபமா கட்டி கொடுத்தார். அந்த சின்ன மண்டபம் இடிஞ்சு விழுந்ததுக்காக அம்பால திருப்திப்படுத்துறதுக்கு பெரிய மண்டபத்தை கட்டி கொடுத்தார். அது எதனால கட்டினார்னா சந்திரகாந்த கல்லால கட்டினார். மதுரையில் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மன்னர்களுடைய மாளிகைகள்லாம் சந்திரகாந்த கல்ல கட்டி இருந்தது. அது மாதிரி அது சந்திரகாந்த கல்ல வந்து மதுரையில கட்டினான்னு நீங்க இவரோட சொந்த இடத்துல கட்ட மாட்டாரா? அப்படி அழகா அந்த சந்திரகாந்த கல்ல வச்சு அதுல அப்படியே அந்த கிரணங்கள்லாம் அதுல பட்டு ரொம்ப குளிர்ச்சி ஆகுமா. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் வந்து அந்த சந்திரகாந்த கல்லு மேல படும்போது அதுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு நீர், குளிர்ந்த நீரா அந்த வெளி முத்து 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 முத்தா வெளியில வரும்போது அங்க ஏசி பண்ண மாதிரி இருக்குமா. ரொம்ப அழகா ஏர் கண்டிஷன் மாதிரி அப்படி இருக்குமா. ஒரு 5 டன் ஏசி போட்ட மாதிரி அங்க இருக்கும். அப்படி ஒரு குளிர்ச்சி பொருந்தி அந்த கிரணங்கள் பட்டு, சந்திரனுடைய கிரணங்கள் பட்டு குளுமையை உண்டாக்கக்கூடிய சந்திரகாந்த கல்லு அதுல கட்டினான். சரி, வெறும் அந்த விளவிலேன்னு மண்டபத்தை கட்டினா அதுக்கு அழகு இருக்குமா? இருக்காது இல்லையா? அதனால என்னதான் சிவப்பான உடம்புனாலும் அதுக்கு நவரத்ன மாலையை போட்டோன்னா அது தனியா அழகு வருது இல்லையா? அது மாதிரி இவர் என்ன பண்ணார், 9 வகையான மணிகள், நவரத்னங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த மயன் என்ன பண்ணா அந்த மாளிகைலாம் அங்கங்க ஒட்ட வச்சான். இல்ல அவன் ஏதாவது வச்சிரம் ஏதாவது வச்சிருப்பான். நம்ம ஊர்ல இப்ப பெவிகால், பெவிக்விக் எல்லாம் ஏதாவது வச்சிருக்கோமே, அது மாதிரி அவன் ஏதோ ஒரு விதமான ஒரு அடிகச்சு வச்சிருக்கான். அந்த பேஸ்ட வச்சு இந்த மணிகள்லாம் ரொம்ப அழகாக கோர்த்த வச்சுமா படபடன்னு அங்கிருந்த சந்திரகாந்த கல்லுடைய ஒளியோட சேர்ந்து இந்த நவரத்தனங்களும் அதுக்கே உண்டான ஒளியை பரப்ப ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் யார் பண்ணினான்னா தேவர் உலகத்துல இருக்கக்கூடிய மயன். ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல ஒரு இந்த இவாள்லாம் இருப்பா இல்லையா, இவாள்லாம் வந்து அந்தந்த தொழில கை தேர்ந்தவர்கள், கை வினைஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவா வந்து தேவ தச்சன் மயன். விஸ்வகர்மான் கூட ஒருத்தர் உண்டு இல்லையா, இது விஸ்வகர்மான் நினைக்கிறேன் அவர் பில்டிங் எல்லாம் கட்டி கொடுப்பாரு நினைக்கிறேன். மயன் வந்து அதுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் மயன் வந்து பண்ணுவான்னு நினைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்துதான் பண்ணி கொடுப்பா அப்படின்னு எனக்கு தோன்றது. இந்த 9 விதமான ரத்னங்களை எல்லாம் வரிசையாக பதித்து இந்த தேவ உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மயங்கக்கூடிய இந்த தச்சனானவன் ரொம்ப வெறும் இப்படிலாம் கட்டிடலையாம். அது ஒரு நாளும் தபஸ் இருந்து அந்த தபத்தின் மூலமாக மனசுல அதுக்கு எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஐடியா தான் அவனுக்கு புகுந்து அதை வெளிப்படுத்துற மாதிரி, இது மாதிரி ஒரு மண்டபம் எங்கேயும் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி தேவிக்கு அந்த மண்டபத்தை கட்டி கொடுக்க, அதுல பரமேஸ்வரன் பார்வதியோட அங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த கோலம். அதை இங்க தன் அப்படின்னு சொன்னாக்க தன் அரும் கதிர், தன் அப்படின்னு குளிர்ச்சின்னு அர்த்தம். பண் தயங்கன்னா பண் அப்படின்னா கவின்னு சொல்லலாம், இசைன்னு சொல்லலாம், ரொம்ப அழகுன்னு சொல்லலாம். கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு இல்லையா, இசை கேட்பதற்கு இனிமையா இருக்கிற மாதிரி இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. பண் தயங்கான அது வந்து ரொம்ப அழகா இருக்கு. அது விவரிச்சு சொல்றது கூட வார்த்தைகள்லாம் தயங்கல் தான். அண்டர் தச்சன், தேவலோகத்து தச்சன். தச்சன் அந்த அடித்தடியில வந்து இல்லையா, பக்தி செய்து அண்டர் தச்சன் அநேக தவம் செய்து அவன் இப்படி எல்லாம் பண்ணல, ரொம்ப தபஸ் பண்ணி அந்த மண்டபத்தை கட்டினான் அப்படின்னு சொல்ற. இங்க வந்து கண்டான்னா அமைச்சன், அவன் கண்டது, அதான் பெரிய அந்த இதை கண்டான் அப்படின்னு சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோவிலை கண்ட ராஜராஜ சோழன் கண்டன கட்டி முடித்தான் அந்த அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஒரு அழகான 1000 கால் மண்டபத்தை கட்டி முடிச்சு பரமேஸ்வரனை கொடுத்து பார்வதியும் பரமேஸ்வரனும் சந்தோஷமாக இருக்கும்படியாக அந்த மயன் பண்ணான். அது எப்படி இருந்தது அப்படின்னு பதமா நம்ம பார்ப்போம். தண்டரும் கதிர், அதாவது ஒளியை உடையது, குளுமையான ஒளியை உடையது, அருமையான ஒளியை உடையது, என்னைக்கு நீங்காது இருக்கக்கூடியது. அப்படி நீங்காத ஒளியை உடைய சந்திரகாந்தத்தில் அப்படின்னு சந்திரகாந்த கல்லுனால நீங்க நம்ம ஊர்ல இன்னும் கட்டுறா, இப்ப மார்பிள் ஸ்டோன் எல்லாம் வச்சு கூட கட்டுறா இல்லையா, தாஜ்மஹால் எல்லாம் கட்டுற மாதிரி
தாஜ்மஹாலுக்கு அண்ணண்ட பக்கம் யமுனை கரையில காலா இதுன்னு சொல்லி கருப்பு பிளாக் மார்பிள் சொல்லி அதுல ஒரு மண்டபம் இருக்கு. அவுரங்கசீப் கட்டினான் அதை. எதுக்குன்னா அப்பா ஜஹாங்கீரை ஜெயில போட்டு அது ஒரு சின்ன தொடர் பண்ணி அந்த அந்த கருப்பு மாளிகையில இருந்து தாஜ்மஹால் மாதிரி அது இருக்குமா. இது உள்ள இருந்து அந்த தாஜ்மஹாலை பாரு, உன்னோட ஒய்ஃப் அருமையான மனைவியுடைய யார உள்ள வச்சு புதைச்சிருக்காளோ அந்த தாஜ்மஹாலை நீ பாருன்னு ஜெயில போட்டான். என்னடா இப்படி அப்பாவை ஜெயில போட்டியேன்னு அந்த சமயம் வந்து சீனால இருந்து வந்திருந்த பெரிய யாத்திரிகர் கேட்டாராம். அது சொன்னா எனக்கு வந்து ராஜ்யம் தான் பெருசு, கிங்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ தென் கிங்ஷிப் நானும். அவன் பிரதர்ஸ் எல்லாம் கொண்டுட்டாங்க, அப்பா மட்டும் ஜெயில போட்டாங்க. ஏன்டா அப்படி பண்ணேன்னு யாத்திரிகர் கேட்டு சொன்னா, அப்பா வயசானவர் கிழவர் எப்ப இருந்தாலும் போயிடுவார் தானாவே, அவர் ஒய்ஃபை நினைச்சு நொந்து போயிடுவார். ஆனா அந்த அண்ணன் தான் இருக்கான் பத்தியா, அவனெல்லாம் வெளில விட்டுருந்தா என்னைக்கு அவனா நம்மள தீர்த்து கட்டிடுவான். அதனால நான் அவளை தீர்த்து கட்டினேன். எப்பவுமே அவளுடைய சரித்திரத்தையே பார்த்தாக்க அவளுடைய ஒரு ஹெரிட்டேஜ் அவளுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தனக்கு எதிரா யாரும் இருக்கக்கூடாது, எதிரா இருக்கிறவா தெரிஞ்சா பிடிக்காதவளா முடிச்சு விடுவா, பினிஷ் பண்ணிடுவா. அப்படி இங்க வந்து சந்திரகாந்த கல் இருக்கு. அந்த சந்திரகாந்த கல் இதை விட அந்த தாஜ்மஹாலுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தாஜ்மஹாலை கட்டி முடிச்ச உடனே அது கட்டி முடிச்ச அந்த ஆர்கிடெக்ட வந்து ஷாஜகான் மேல இருந்து உருட்டி விட்டு சாகடிச்சான்னு சொல்லுவான். இன்னும் சில பேர் சொல்ல இல்ல அவனோட கை விரல்களை வெட்டிட்டான் அப்படின்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி இன்னொரு மண்டபம் கட்டப்படாதுன்றதுக்காக. ஆனா பரமேஸ்வரன் அப்படி எல்லாம் பண்ணல, அம்பாள் அப்படிலாம் பண்ணல. சந்திரகாந்த கல்ல அழகான மண்டபத்தை கட்டினார். பண்தயங்க அப்படி ஒப்பனை செய்து விளங்கும்படியாக சொல்லுவதற்கு வார்த்தைகளால் கூட முடியாத அப்பேற்பட்ட அந்த நவமணி 9 ரத்தனங்களையும் சேர்த்து பக்தி செய்து, பக்தின துஜபந்தி துவயோஜ்வலா அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி அப்படின்னா வரிசை, அதே இங்க வந்து பக்தி அப்படின்றார். பக்தி அப்படின்றார். தமிழ் வந்து பந்தின்னு ஒரு வார்த்தை கூட உண்டு. இந்த பக்திங்கிறது தான் வரிசைங்கிறது தான் பந்தின்னு ஆச்சு. எல்லாரும் வரிசையில உட்காருங்க, வரிசையா உட்காருங்க எல்லாம், அதான் பந்தி போஜனம் சொல்லுவோம் இல்லையா. வரிசையா எல்லாரும் உட்கார வச்சு வரிசையாக ஒருவர் பந்திக்கு இலை போட்டு சாப்பாடு போடல. அது முதல் பந்தி, 2வது பந்தி, 3வது பந்தி. இப்பதான் சார் முதல் பந்தி ஆயின்னு இருக்கு, ஆட்சி 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அடுத்த பந்தியில உங்களை முதல் அனுப்புறேன்னு சொல்றா இல்லையா. சில இடத்துல கூட்டம் நிறைய இருக்கிறதுல அது மாதிரி இந்த பத்தி அப்படின்னா பத்தி செய்துன்னு வரிசை படித்து அழகாக ஒண்ணுக்கு அப்புறம் ஒன்னாக எப்படி அந்த நவரத்தனங்களை வரிசைப்படுத்தி பதிச்சாக்க அழகு இருக்குமோ, அதுக்கு ஒளியானது ஒன்றை ஒன்று இடைஞ்சல் பண்ணாத வெளியில வருமா, அப்படி அந்த அண்டர் தச்சன் தேவர்களுடைய தச்சனாக விழுக்கக்கூடிய அந்த மயனானவன் அநேக தவம் செய்து கண்டது. ஜனங்க தபஸ் பண்ணல, அப்படி தீராத அருண் தவம் பண்ணி அப்படி அதனால அவனுக்கு மனதில் எழுந்த ஐடியாஸ் எல்லாம் வச்சுட்டு எண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு இதை கட்டான். அளவிறந்த தவம் செய்து கணக்கில் அடங்காத அளவுக்கு தவத்தை பண்ணி இந்த 1000 மண்டபத்தை கட்டினான். எங்க கட்டினான்? அந்த மலைக்கு பக்கத்துல கட்டினான், கஷேத்திரத்தின் பக்கத்துல கட்டினான். எல்லா கஷேத்திரங்களை காட்டிலும் திவ்ய கஷேத்திரங்களை காட்டிலும் மிக சிறந்ததாக இருக்கக்கூடிய கைலாய மலையில இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்தான். இந்த மண்டபம் ரொம்ப அரும்பெரும் மண்டபமாக, அரிய மண்டபமாக, ஒரு 1000 மண்டபமாக, இது மாதிரி ஒரு மண்டபம் வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மண்டபம் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு எங்க அப்படின்னு பார்க்கலாமா? அடுத்தது வந்து ஆனபான்மையினால் அந்த மண்டபம் அதான பார்க்கணும் இல்லையா? இல்ல இந்த தண்டரும் கதிர் சந்திரகாந்த பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததான் பார்க்கணும். ஆனபான்மையினால் அந்த மண்டபம் ஞான நாயகன் ஆண் மலர் தாழ் தொழ வான மீனோடு வந்து பதர் குறித்து ஊனமின் மதி வைகுவது ஒத்ததே. இதுல என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ரொம்ப குளிர்ச்சியான அந்த மண்டபம் சந்திரகாந்த கல்லினால கட்டப்பட்டதுனால ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. அதோட அழகான ரத்தனங்கள்லாம் பதிச்சிருக்கனால அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எழிலோட விளங்குறது. அதுல வந்து அந்த இறைவனான பரமேஸ்வரன் அம்பாளோட அங்க தங்கியிருக்கார். அங்க போய் அந்த பூத்த தாமரை மலர் போல சிவந்து இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகள் இருக்க, அதை வழிபடணும். அப்ப வழிபடணுன்றதுக்கு இந்த
சந்திரகாந்த கல்லால கட்டப்பட்ட மண்டபம், அதில் பதித்த நவரத்தனங்களும் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா பாக்கிறதுக்கு அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய தாமரை போன்ற மலர். சந்திரனை பார்த்தா தாமரை மூடிக்கும், சூரியன் இருக்க வரைக்கும் தான் தாமரை மலர்ந்திருக்கும். ஆனா இங்க சந்திரகாந்த கல்லுக்குள்ள இருக்க சந்திரனே பாக்குற மாதிரி இருந்தது. ஆனா கூட இந்த பரமேஸ்வரனுடைய பாத கமலங்கள் மூடிக்கவே இல்லை, நல்ல விருந்து இருக்கு. அது எப்படி இருக்குன்னாக்கா, அந்த வானத்துல இருக்க சந்திரனே கீழே இறங்கி அவன் கூட இந்த நவரத்னங்கள்லாம் அப்படின்னு நவரத்னம்னா 9 பத்திரமா வச்சிருப்பா. அந்த 9 நிறைய இடத்துல வச்சிருப்பா இல்லையா? அப்படி அத்தனையும் ஒரு சந்திர மண்டலமே ஆகாசத்திலிருந்து கீழே இறங்கி வந்துட்ட மாதிரி இருந்துதான். அந்த குளிர்ச்சி பொறுத்து அந்த சந்திரனும் அவனோடு கூட தப்பான அப்படின்னு சூரியன் இங்க உடுப்ப மண்டலம். அப்படியே உடுப்ப மண்டலன்றதுக்கு நட்சத்திர கூட்டங்கள் அப்படின்னு தானே அர்த்தம் இல்லையா? அந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு அந்த குளிர்ச்சி பொருந்திய சந்திரனானவன் வானத்திலிருந்து இறங்கி இந்த கைலாய மலைக்கு அந்த தாமரை, புதிய தாமரை போல் பூத்திருக்கக்கூடிய, அலர்ந்திருக்கக்கூடிய, மலர்ந்திருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய செந்தாமரை திருவடிகளை எல்லாம் வணங்கி அதை தொழ வேண்டும் அப்படின்றதுக்காக குற்றமில்லாத சந்திரன், முழு சந்திரனாக வந்தானோ. முழு சந்திரன் தான் குறை இல்லாத சந்திரன். மற்ற நாள்லாம் 1 கலர் 2 கலர் 3 கலர் குறைஞ்சிருக்கும் இல்லையா? அதாவது இது பௌர்ணமி நிலவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல அந்த ஊர்ல சிவபெருமான் கிட்ட வரும்போது அவன் முழு நிலவாக இருந்தான்னு எடுத்துக்கலாம் நம்ம. அப்படி அந்த சந்திரனே வந்த மாதிரியான இந்த சந்திரகாந்த கல்லால் கட்டப்பட்ட ஆயிரங்கால் மண்டபம் இருந்தது. ஆனபான்மையினால் அப்படின்னு சொன்னாக்க, இப்படிப்பட்ட குளிர்ச்சி பொருந்தியதாக இருக்கக்கூடிய தன்மையினால், அந்த தன்மையினால், பான்மையினால், இப்படிப்பட்ட தன்மையினாலே வானமீன், வானமீன வானத்தில் இருக்கக்கூடிய மீன்கள், விண்மீன் அப்படின்னு கூட நம்ம தமிழ்ல சொல்லுவோம். விண்மீன்னா ஆகாசத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு அர்த்தம். ஊனமில் மதி, ஊனம்னா குறைவில்லாத மதி அப்படின்னு சொன்னா, முதல் நாள் அமாவாசைக்கு முதல் நாள் 1 கலை, அப்புறம் 2 3 4 5 6 சதுர்தசி, அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு பரிபூர்ணமாக 16 கலையோட அந்த சந்திரன் இருக்கா இல்லையா? 15 கலை பிளஸ் சிவபெருமான் தலை இருக்கக்கூடிய ஒரு பர்மனண்டா இருக்கக்கூடிய கலை, 16 கலையோட அவன் முழுசா குறையே இல்லாதவனாக இருக்கான். அதான் ஊனம் இல்லாத. ஊனம் அப்படின்னா குறைவு, அங்க குறைவுன்னு அர்த்தம். இது அங்க குறைவே இல்லாதவனாக, குற்றம் குறையில்லாத உடலை உடையவனாக அந்த சந்திரனானவன் அவனே இறங்கி வந்தது மாதிரி இருந்தது அப்படின்றது இந்த பாடல்ல நம்ம பார்க்கிறோம். இதனுடைய பத உரை என்ன அப்படின்னு கேட்டாக்க, ஆன பான்மையினால், ஆன அப்படிப்பட்ட சந்திரகாந்தத்திலா கல்லினால் கட்டப்பட்டு வைரங்களாலும் ரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டதாக விளங்கக்கூடிய அந்த தன்மையை உடைய குளிர்ச்சி பொருந்திய அந்த மண்டபம், அந்த மண்டபத்துல அது எப்படி இருந்ததுன்னா, ஞான நாயகன், ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த எம்பெருமானான சிவன் நான் மலர் தாழ் தொழ, அவனுடைய பாத கமலங்கள் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை போல இருந்தது. ராமனுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா கம்பர் வர்ணிக்கிறார் இல்லையா? அது நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் சொன்ன போதும் சரி, இல்ல பரதனுக்கு தான் பட்டாபிஷேகம், நீ காட்டுக்கு போகணும்னு ராஜா சொல்லிட்டார், 14 வருஷம் அங்க போய் இருக்கணும். இல்ல புழிவம் காணம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார் அப்படின்னு கம்பர் சொல்றார் இல்லையா? கைகை சொன்னாங்க. அப்ப 2 சமயத்திலையும் ராமனுடைய முகத்துல எந்த மாற்றமும் இல்லையா? அது எப்படி இருந்ததுன்னா, அந்த அலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மான். அப்ப பூத்த செந்தாமரை பூ எப்படி இருந்தா அந்த மாதிரி மலர்ச்சியோட இருந்துதான். அப்பேற்பட்ட அந்த அழகான தாமரை மலர் போன்ற திருவடிகளை தொழுவதற்காக நான் மலர்த்தாள் தொழ, அந்த நன் மலர்த்தாள், அன்று அலர்ந்த மலர் போல இருக்கக்கூடிய அழகான ஒப்பு உயர்வில்லாத, இதுக்கு சமமாக வேற எதையும் சொல்ல முடியாததாக இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை வணங்குவதற்காக அது எப்படி இருந்ததுன்னா, அந்த மண்டபமும் அதுல பதிச்ச நவரத்தின கற்களும் எப்படி இருந்தது பார்க்கறதுக்கு. ஊனம் இல் மதி, குற்றம் குறையே இல்லாத மதின நிறை மதி, மதின புத்தின்னு எடுத்துக்கலாம், சந்திரனே எடுத்துக்கலாம். மத்தியும் மத்திய மனசை புத்திய பேதலிக்கிறதுக்கெல்லாம் வந்தான். பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்க வாழ்க்கை, ஆட்டிசம் அஃபெக்டடா இருக்க வாழ்க்கை,
ஒரு மாதிரியான நிலை மனசு இருக்கும், அவர செயல்பாடுகள்லாம் இருக்கும்னு சொல்றா இல்லையா. இங்க வந்து மதின சந்திரன் அப்படின்னு அர்த்தம். ஊனம் இல் மதி, குற்றமற்ற குறைவுகள் அற்ற நிறை மதியான அந்த சந்திரனானவன் வானம் மீனோடு வந்து வானத்திலே இருக்கக்கூடிய அந்த மீன்கள், விண்மீன்கள், ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள் அவர்களோடு சேர்ந்து வந்து பதம் குறித்து அங்கேருந்து பூலோகத்துக்கு இறங்கி வந்து பதம் குறித்து இந்த பாதத்தை வணங்குவதற்காக வந்து அங்கே தங்கினார் போல வைகுவதுத்தது. அது மாதிரி இருந்தது. அவனே சந்திரனே வந்து பூமியில இறங்கி தன்னுடைய நட்சத்திர கூட்டங்களோட இறங்கி வந்தது போலவும் அந்த சிவபெருமானுடைய திருவடி தாமரைகளை தொழுவது போலவும் இந்த மண்டபம் இருந்தது சிவபெருமானோடு சேர்த்து அப்படின்னு சொல்லி இந்த காட்சியை நம்ம மனசுல நிறுத்தி அடுத்த செஷன் வரைக்கும் இப்படியே நாமளும் தியானம் பண்ணி எப்படி வந்து மயனானவன் அருந்தவம் பண்ணி இந்த மண்டபத்தை கட்டினானோ அதுக்குள்ள சிவபெருமான பார்வதியோடு இருக்க வச்சானோ நாமளும் அதே மாதிரி நம்ம மனசங்கக்கூடிய மண்டபத்துல அந்த சிவபெருமான இழுபடியாக பண்ணி அந்த உள்ளூர் ஜோதியை வணங்கி துப்புவோம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நமः.